திருச்செங்கோடு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் மினி ஸ்டேடியம் அமைப்பதற்காக நடைபெற்று வரும் பணிகளை அரசு அதிகாரிகளுடன் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார். திருச்செங்கோடு நகராட்சி பழைய பேருந்து நிலையம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் வணிக வளாக கட்டிட கட்டுமான பணியினை ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் ஆய்வு செய்தார். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றுவதற்கு எதிராக மக்களவையில் திமுக ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ். விபிஜி ராம்ஜி என்ற புதிய மசோதாவை ஒன்றிய அரசு அறிமுகம் செய்ய உள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் திமுக எம்பி TR பாலு ஒத்திவைப்பு நோட்டீஸ் அளித்துள்ளார். இந்தியா மற்றும் ரஷ்யா இடையான ராணுவ படைகளை பரிமாறிக்கொள்ளும் ரெலோஸ் ஒப்பந்தத்தை அங்கீகரித்து ரஷ்ய நாடாளுமன்றம் நிறைவேற்றிய கூட்டாட்சி சட்டத்தில் கையெழுத்திட்டார் ரஷ்ய அதிபர் புதின். 2021 ஜனவரியில் தான் பேசிய உரையை தவறாக திரித்து வெளியிட்ட BBC செய்தி நிறுவனத்திற்கு எதிராக அமெரிக்க அதிபர் டிரம்ப் ₹90,000 கோடி இழப்பீடு கேட்டு புளோரிடா நீதிமன்றத்தில் வழக்கு. இது தொடர்பாக ஏற்கனவே டிரம்பிடம் மன்னிப்பு கேட்டு BBC நிறுவனம் கடிதம் எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் LF மாடல் A அல்ட்ராலைட் 2 என அறியப்படும் உலகின் முதல் பறக்கும் காரின் உற்பத்தியை தொடங்கியது. LF ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் எலக்ட்ரிக் காராக உருவாகும் இது இறக்கை இல்லாமல் நிற்கும் இடத்திலிருந்தே டேக் ஆஃப் ஆகும் திறனை உள்ளடக்கி வடிவமைக்கப்பட உள்ளது. ஒரு முறை சார்ஜ் செய்தால் 350 கிலோமீட்டர் வரை சாலையிலும் 170 கிலோமீட்டர் வரை ஆகாயத்திலும் பறக்கும். இதன் விலை ₹2.7 கோடியாக நிர்ணயம். பிரான்சில் பிரேக் என நினைத்து ஆக்சிலேட்டரை அழுத்திய 38 வயதான பெண். கண்ணாடியை உடைத்துக் கொண்டு எதிரிலிருந்த நீச்சல் குளத்திற்குள் கார் இறங்கியதால் விபரீதம். பெண்ணுடன் அவரின் 5 வயது குழந்தை இருந்த நிலையில் இருவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மும்பை பந்த்ராவில் ₹14.40 கோடி செலவில் பெருமாள் கோயில் கட்ட திருப்பதி ஏழுமலையான் கோயில் அறங்காவலர் கூட்டத்தில் முடிவு. திருப்பதி அலப்பிரியில் பக்தர்கள் வசதிக்காக பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஒருங்கிணைந்த டவுன்ஷிப் அமைக்கவும் திட்டம். கொல்கத்தாவில் நடைபெற்ற மெஸ்ஸி நிகழ்வில் ஏற்பட்ட வன்முறைக்கு பொறுப்பேற்று தனது பதவியை ராஜினாமா செய்தார் மேற்கு வங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் அரூப் பிஸ்வாஸ். மெஸ்ஸியை சரியாக பார்க்க முடியவில்லை என்பதால் ரசிகர்கள் மைதானத்தில் இறங்கி வன்முறையில் ஈடுபட்டனர். ICCயின் மகளிருக்கான ODI பேட்டிங் தரவரிசையில் மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேறினார் இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா. இதற்கு முன் தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் லாரா போல்வால்ட் இருந்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் மார்கழி மாத பிறப்பு சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது. திருப்பாவை அச்சிடப்பட்ட புடவையில் ஆண்டாள் தாயார் எழுந்தருளினார். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற திரளான பக்தர்கள் பங்கேற்பு. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.